ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சூப்பராக சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன், தக்காளி 2 பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடயே பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த பாருங்க, நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வர மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இதில் நம்ம கறி வச்சு 1/2 கிலோ கறி எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கிண்டி விட்டு இந்த பாருங்க, நல்லா வந்து இப்போ சிக்கன் வந்து பாருங்க வெங்காயம் தக்காளியோடு நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியே ஊற்றலாம், ஆனால் தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அதோட நம்ம சேர்த்து மசாலாவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 டீஸ்பூன் சிக்கன் தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், கறி மசாலா ஒரு 2 ஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாருங்க, நல்லா சிக்கன் பாருங்கள் நல்லா மசாலாவில் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதிலே வேகுது. இப்போது நம்ம இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நம்ம சிம்முலேயே வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. இந்த பாருங்க, நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியெலாம் சுண்டி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரவோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்.
மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, இறக்கிக்கலாம். இன்றைக்கி நான் செஞ்ச மாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.